எங்கள் வீட்டில் நாங்கள் தயாரிக்க போகிறது தவா ஸ்டைலில் வெஜிடபிள் புலாவ். ஸோ இந்த வெஜிடபிள்ஸோடு நாங்கள் பன்னீரும் கம்பைன் பண்ணி ஒரு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான வெஜிடபிள் புலாவாக தயாரிக்க போகிறோம். ஸோ இந்த தவா புலாவ் தயாரிக்கச்ச நம்மளுக்கு வந்து டைரெக்டாக குக்கர்லேயே பண்ணுறதுக்கும் தவா புலாவ்லேயே பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. தவா புலாவில் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய் போட்டோன்னா போதும், நம்மளுக்கு தேவையான அளவு வெண்ணெய் ஒரு கீ போட்டோன்னா போதும். ஸோ அண்ட் வந்து எஸ்பெஷலி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பீங்க, பட் பிகினர்ஸ்க்கு வந்து டைரெக்டாக குக்கரில் பண்ணுறச்சு சில சமயம் வந்து அது காந்திடலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த தவா ஸ்டைல் வெஜிடபிள் புலாவ் பண்ணுறச்சு ஒன்று அளவு ஆஃப் ஆயில் அதை நம்மளை கண்ட்ரோலும் பண்ண முடியும், கீ அதெல்லாமும் கண்ட்ரோலும் பண்ண முடியும். டெஃபினட்டாக அந்த காந்தக்கூடியதான ப்ராபபிலிட்டி இல்லவே இல்லை. ஸோ வாங்க எங்கள் வீட்டு தவா வெஜிடபிள் புலாவ் பன்னீரோடு சேர்த்து தவா வெஜிடபிள் பன்னீர் புலாவ் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. பாஸ்மதி ரைஸ் 1 கப் அளவு எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு இதுக்கு 1.5 கப் தண்ணி சேர்க்க போகிறேன். இப்போ பாஸ்மதி ரைஸை நல்லா தண்ணியில் கழுவிட்டு 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். இது அப்படியே ப்ரெஷர் குக்கரில் நான் வைக்க போகிறேன். ப்ரெஷர் குக்கரில் நம்ம வச்சாச்சு. ஜஸ்ட்டு 2 விசில் இதுக்கு விட போகிறோம். 2 விசில் இது விட்டுடலாம். இப்போ இதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தான் நான் நெய் சேர்க்குறேன். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்க்குறேன். ஆயில் சேர்த்துட்டு சோம்பு போடுறேன், கசகசா போடுறேன், கசூரி மேத்தி அப்படின்னு சொல்லக்கூடியதான காய்ந்த வெந்தயக்கீரை இலைகள் இதை போடுறேன். 1 துண்டு பட்டை, 1 பிரிஞ்சி இலை, ஒரே 1 கிராம்பு இதை போட்டுட்டு ஜிஞ்சர் பேஸ்ட் இதை ஆட் பண்ணிட்டு ஃப்ளேவரிங் த ஆயில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அந்த ஃப்ளேவரிங் த கீ அண்ட் ஆயில் எல்லா ஸ்பைசஸும் இதில் கொஞ்சம் நல்லா வதக்கிறேன். இஞ்சி போட்டிருக்கேன், பூண்டை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், மலை பூண்டு அதை போடுறேன். இன்னைக்கு வந்து சின்ன வெங்காய தாள் அதோட அந்த ஷூட்ஸ் போர்ஷன் அதை தனியாக இருக்குது, அதோட பல்பு போர்ஷன் அதை நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து அந்த ஷூட்ஸ் போர்ஷன், இது வந்து அந்த பல்ப் போர்ஷன், அதையும் சேர்க்குறேன். காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா, அந்த ஷூட்ஸை கொஞ்சம் வதக்கவும் சேர்க்குறேன். அப்புறம் லாஸ்ட்டில் நம்ம கார்னிஷ் பண்ணவும் சேர்க்கலாம். ஸோ இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மற்ற காயை சேர்க்கலாம். இப்போ வந்து இது நல்லா வதங்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பொடி பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கிறதான பீன்ஸு, கேரட்டு, காலிஃப்ளவர் 3த்தையுமே சேர்க்குறேன். அதுக்கு அடுத்தது கலர் குடமிளகா, மஞ்சள், சிவப்பு, பச்சை இதை சேர்க்குறேன். இப்போ கலர் குடமிளகாயும் நம்ம போட்டாச்சு. பியூட்டிஃபுல்லாக எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா வதங்கிட்டு இருக்கு. ஸோ இது வதங்கிட்டே இருக்கச்சு நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறது பன்னீர். இதை கொஞ்சம் ஆயிலில் அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம போட்டுடலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்குறேன். அபவுட் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில். அதில் இப்போ வந்து ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. ஸோ நான் இந்த பன்னீர் பீசஸை ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த வெஜிடபிள்ஸில் போட போகிறேன். லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும், 2 சைடும் நம்மளுக்கு ப்ரௌன் ஆகணும், அவ்வளோதான். இப்போ நம்ம பன்னீர் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இந்த பன்னீர் ஃப்ரை பண்ண ஆயிலோடையே நம்ம வந்து இதை அந்த வெஜிடபிள்ஸ் வதங்கிருக்கிறதான வெஜிடபிள்ஸோட சேர்க்கலாம். அந்த பன்னீரை இந்த வதங்கிருக்கிறதான வெஜிடபிள்ஸை அந்த மீதமுள்ள ஆயிலோடையே சேர்க்கலாம். பன்னீரோட ஃப்ளேவர் வந்து அதில் நல்லா சீப்பாயிருக்கு. இப்போது இதுக்கு
இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். நம்ம ரைஸ்க்கு வந்து ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். வெஜிடபிள்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு 2 விசில் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட ரைஸ் அப்படியே நம்மளுக்கு உதிரியாக ரெடி ஆயிருக்கு. இப்போ வெஜிடபிள் பன்னீர் புலாவ் தயார். பிளேட்டிங் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் வெங்காயத்தாள் தூவி நம்ம சர்வ் பண்ணலாம். நம்மளோட வெஜிடபிள் பன்னீர் புலாவ் தயார்.